எப்படி இருக்கீங்க? ஏற்கனவே நம்ம சேனல்ல வித்தியாசமான காமெடியான சில ஆன்லைன் ப்ராடக்ட்ஸை உங்களுக்கு நாங்க காமிச்சிருந்தோம். அந்த வீடியோவை பார்க்கலையா, மிஸ் பண்ணிட்டீங்களா? டோன்ட் வரி, கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி பாருங்க. அந்த வரிசையில இன்னைக்கு இன்னும் சில வித்தியாசமான ஆன்லைன் ப்ராடக்ட்ஸை உங்களுக்கு நாங்க காட்ட போறோம். இந்த வீடியோவை நீங்க பார்த்து முடிச்சதும் இப்படியெல்லாம் கூட ப்ராடக்ட் இருக்கா அப்படின்னு நீங்க கண்டிப்பா திங்க் பண்ணுவீங்க. அதனால மிஸ் பண்ணாம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. வணக்கம், மற்றும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவுடன் உங்கள் தமிழின்ஃபோ. பாப்பினேட்டர். சில ஆன்லைன் ப்ராடக்ட்ஸ்கள் உலகமகா சோம்பேறிகளுக்காகவே தயாரிச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு ப்ராடக்ட் தான் பாப்பினேட்டர். பாப்கார்ன் பிடிக்காம யாராவது இருப்போமா? டிவி பார்க்கும்போது சரி, சினிமா பார்க்கும்போது சரி, பாப்கார்ன் சாப்பிட்டுக்கிட்டே பார்க்கறதே ஒரு தனி சுகம் தான். அந்த பாப்கார்னை கூட கையால எடுத்து வாய்க்குல போட முடியாத சில வாழைப்பழ சோம்பேறிகளுக்காக இந்த பாப்பினேட்டரை தயாரிச்சிருக்காங்க. இந்த டிவைஸ் ரொம்பவே சிம்பிளுங்க, பார்க்க காம்பாக்டா இருக்கும். இது உள்ள பாப்கார்னை லோட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்க டிவி பார்க்கலாம், ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணலாம். எப்போ பாப்கார்ன் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கோ அப்போ கிச்சா அப்படின்னு ஒரு சவுண்டு கொடுத்தா போதும், இந்த பாப்பினேட்டர் ஒரு பாப்கார்னை ஷூட் பண்ணும். அந்த பாப்கார்னை வாயால கேட்ச் பண்ண வேண்டியது உங்களுடைய திறமை. ரொம்பவே காம்பாக்டா இருக்கும். குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் எங்கனாலும் இந்த டிவைஸை நீங்க வச்சுக்கலாம். நீங்க வாய்ஸ் மெசேஜ் கொடுத்தாலே போதும், இந்த பாப்பினேட்டர் பாப்கார்னை ஷூட் பண்ணும். பாத்தீங்களா எதுக்கெல்லாம் டிவைஸ் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்கன்னு? டிவி ஹேட். இது ஒரு வித்தியாசமான ஆன்லைன் ப்ராடக்ட் தான். இப்பெல்லாம் தியேட்டர்ல போய் படம் பார்க்கறத விட தமிழ் ராக்கர்ஸ் புண்ணியத்துல மொபைல்ல படம் பார்க்கறவங்க தான் ரொம்பவே அதிகம். இந்த மாதிரி மொபைல்ல படம் பார்க்கறவங்களுக்கு தியேட்டர் எஃபெக்ட் தரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ப்ராடக்ட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ப்ராடக்ட்டை போட்டுக்கிட்டு நீங்க பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன், ஏர்போர்ட் இப்படி எங்கனாலும் உட்காந்து தியேட்டர் எஃபெக்ட்ல படம் பார்க்கலாம்னு அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாங்க. எல்லாம் ஓகே தான். ஆனா இந்த ப்ராடக்ட் எவ்வளவு ஃபன்னியா இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோவை பார்த்தது நீங்க புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. ஒரு தொப்பில நீளமான துணி ஒன்று தொங்கிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி லென்ஸ் வச்சிருக்காங்க. அந்த லென்ஸுக்கு பின்னாடி நீங்க மொபைல சொருகிக்கிட்டு தியேட்டர் எஃபெக்ட்ல படம் பார்க்கலாமா? எல்லாம் சரி, நம்ம ஊர்ல கண்ணை முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது எல்லாத்தையும் உருவிட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரி டிவி தொப்பியை போட்டுக்கிட்டு ஃபுல்லா கவர் பண்ணிட்டு உட்காந்து படம் முடியும் போது சட்டை பேண்ட் கூட மிஞ்சாது, ஜட்டியோட தான் வீட்டுக்கு போகணும். ஹேண்ட்ஸ் ஃப்ரீ வூப்பர். சாப்பாட்டு பிரியலுக்காக தயாரிக்கப்பட்ட ஒரு ஸ்பெஷலான ஆன்லைன் ப்ராடக்ட் தான் இந்த ஹேண்ட்ஸ் ஃப்ரீ வூப்பர். என்னால சாப்பிடாமலாம் இருக்க முடியாதியா, என்ன வேலை பார்த்தாலும் நான் சாப்பிட்டு தான் வேலை பார்ப்பேன் அப்படின்னு வாய்க்கு எப்பவுமே வேலை கொடுக்குற சில சாப்பாட்டு ராமன்களுக்காக இந்த ஹேண்ட்ஸ் ஃப்ரீ வூப்பரை கண்டுபிடிச்சிருக்காங்க. ரொம்பவே சிம்பிளான ப்ராடக்ட்ங்க. இதை கழுத்துல போட்டுக்கிட்டு இதுல ஒரு பர்கர் நீங்க சொல்லி வச்சுக்கிட்டீங்கன்னா கையை யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. வாய் பேசாட்டி அது வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கும். பர்கர் காலி ஆகிக்கிட்டே இருக்கும். வேலையும் முடிஞ்ச மாதிரி ஆச்சு, வயிறு நிறைஞ்ச மாதிரி ஆச்சு. ஒருவேளை ரூம் போட்டு யோசிப்பானுங்களோ? சாக்ஸ் புல்லர். நம்மளுடைய தினசரி சின்ன சின்ன டே டு டே ஆக்டிவிட்டிஸை ரொம்பவே காம்ப்ளிகேட்டடா ரொம்பவே சிம்பிளா மாத்துறதுக்காக பல ஆன்லைன் ப்ராடக்ட்ஸ்கள் அவைலபிளா இருக்கு. அதுல ஒண்ணுதான் சாக்ஸ் புல்லர். மரத்தை வச்சா தண்ணி ஊத்தணும், சூக போட்டா சாக்ஸ் போடணும். அந்த சாக்ஸை ஈஸியா போடுறதுக்கு சாக்ஸ் புல்லர் வாங்கணும். இந்த சாக்ஸ் புல்லர் ப்ராடக்ட்டை நீங்க யூஸ் பண்றதுக்கு உங்ககிட்ட 3 விஷயம் இருக்கணும். ஒன்னு சாக்ஸ் புல்லர், இன்னொன்னு சாக்ஸ், இன்னொன்னு உங்களுக்கு காலு. இந்த 3 இருந்துச்சுன்னா நீங்க சாக்ஸ் புல்லரை ரொம்பவே ஈஸியா யூஸ் பண்ணலாம். இந்த சாக்ஸ் புல்லரை எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு நாங்க இப்ப சொல்ல போறோம். முதல்ல சாக்ஸ் புல்லர்ல சாக்ஸை போட்டுக்கோங்க. அப்புறம் உங்க காலை அதுக்குள்ள நுழைச்சுக்கோங்க. இப்போ சாக்ஸ் புல்லரை மேல இழுத்தீங்கன்னா சாக்ஸா போட்டுட்டீங்க. பாத்தீங்களா எவ்வளவு சிம்பிளா நீங்க சாக்ஸ் போட்டீங்கன்னு? மொபைல் ஹோல்டர். இந்த ப்ராடக்ட்டை ஒரு வித்தியாசமான யூஸ்லெஸ் ப்ராடக்ட் அப்படின்னே சொல்லலாம். பெருசு, உனக்கு அர்ஜென்ட்டா மொபைல்ல ஒரு கால் வருது, என்ன பண்ணுவேன்? அப்படியே கால் அட்டன் பண்ணி மொபைல காதுல வச்சு பேசுவேன்ப்பா. அந்த நேரத்துல உனக்கு அர்ஜென்ட்டா ஒரு வேலை வேற இருக்குது, அப்போ எப்படி பேசுவேன்? ப்ளூடூத் ஹெட்செட், இயர்போனு இதெல்லாம் போட்டு பேசுவேன்ப்பா. இந்த ப்ளூடூத் இயர்போன்லாம் போட்டு பேசுறது உனக்கு கஷ்டமா இருக்குதுல்ல? தம்பி அதெல்லாம் இல்லப்பா. இது இல்லையா? என்ன எழுதி கொடுத்தனா அது மட்டும் பேசியா? பேமெண்ட் வேணுமா வேணாமா? ஆமாப்பா, கஷ்டமா தான்ப்பா இருக்கு. பாத்தீங்களா, இந்த மாதிரி ப்ளூடூத் ஹெட்செட், இயர்போன் இதெல்லாம் போட்டு பேசுறது ரொம்ப கஷ்டங்க. அதனாலதான் இந்த மொபைல் ஹோல்டர் ப்ராடக்ட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ப்ராடக்ட் எப்படி வேலை செய்யுதுங்கிறத இந்த வீடியோவை பார்த்ததும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. ஜஸ்ட் உங்க தலையில போட்டுட்டு மொபைல இதுல ஒட்ட வச்சுக்கிட்டீங்கன்னா போதும், மணிக்கணக்கில் நீங்க கால் பேசலாம். எப்படியெல்லாம் ப்ராடக்ட்டை வியாபாரம் பண்ண வேண்டியதா இருக்கு. ஹவாய் சேர். இந்த ப்ராடக்ட்டை ஒரு யூஸ்லெஸ் ப்ராடக்ட் அப்படின்னே சொல்லலாம். நிறைய டெலிஷாப்பிங் ஆட் பார்த்திருப்பீங்க. ஜிம்முக்கு போக தேவையில்லை, உடற்பயிற்சி செய்ய அவசியம் இல்லை, டயட் இருக்கவே வேணாம், 5 நிமிஷத்துல தொப்பையெல்லாம் குறைஞ்சு போகும் அப்படின்னு சொல்லி சில மொக்கையான ப்ராடக்ட்டை காமிப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு யூஸ்லெஸ் ப்ராடக்ட் தான் இந்த ஹவாய் சேர். இந்த சேரை நீங்க ஆஃபீஸ்ல, வீட்டில் எங்கனாலும் போட்டுக்கிட்டு அப்படியே எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாங்க. இந்த சேர் எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவை பார்த்ததும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. பாக்குறதுக்கு காமெடியா இருந்தாலும் இது ரொம்பவே ஆபத்தான சேருங்க. யோசித்து பாருங்க, நீங்க ஆஃபீஸ்ல உட்காந்து ஆட்டிக்கிட்டு இருக்கீங்க, அட சேர சொன்னீங்க, அந்த நேரத்துல இடுப்புல உங்களுக்கு கடக்குன்னு பிடிச்சிக்கிச்சுன்னா என்ன ஆகும் யோசித்து பாருங்க. So this is very dangerous, no?
இப்போ நம்ம பார்க்க போகிற வித்தியாசமான அந்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னா கோகனட் செல், அதாவது தேங்காய் சட்டை. ஆமாங்க, வீட்டில் நம்ம தேவையில்லை அப்படின்னு தூக்கி போடுற தேங்காய் சட்டையை பொறுக்கி அதை பாலிஷ் பண்ணி ஆன்லைனில் விற்கிறாங்க. இதுக்கு டெக்னிக்கல் டிஸ்கிரிப்ஷன் வேறு கொடுத்துருக்காங்க. அதாவது டயாமீட்டர் 10 சென்டிமீட்டர்லேருந்து 13 சென்டிமீட்டரா, டெப்த்து 4 சென்டிமீட்டர்லேருந்து 6 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்குமா. 900 ரூபாய் ப்ரைஸ் போட்டு அதில் டிஸ்கவுண்ட் பண்ணி 450 ரூபாய்க்கு விற்கிறாங்க இந்த தேங்காய் சட்டையை. இந்த தேங்காய் சட்டையை பெரும்பாலும் ஃபாரினர்ஸ் தான் வாங்குறாங்க. ஃபாரினர்ஸ் இந்த தேங்காய் சட்டையை வாங்கிட்டு போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. இங்கே பாருங்க, தேங்காய் சட்டையில் செய்கிற இந்த பிராவுக்கு ஃபாரினில் ஏகப்பட்ட மதிப்புங்க. இங்கே 450 ரூபாய்க்கு வாங்கிட்டு போய் அங்கே $10 வரைக்கும் இந்த மாதிரியான பிராக்கள் விற்பனை செய்யப்படுது. ஓகே, இன்னைக்கு வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். நீங்கள் பார்த்த இந்த ப்ராடக்ட்டில் எது ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் டகால்னு பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவுடன் மீண்டும் உங்களை சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம். Investment in securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.